ஒரு படத்தோட ரைட்டிங் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது அழகா ஒரு ட்ரீட்மெண்ட் குடுத்து, அந்த ஒரு ரைட்டிங் அழகா ஸ்க்ரீன் பிளேக்கு மாத்தி, அந்த ஸ்க்ரீன் பிளேலேருந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து, அத அப்படியே அழகா சோல்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா, நம்ம டைரக்டர் அபிஷனு. மிகப்பெரிய ஒரு சல்யூட் குடுத்தே ஆகணுங்க. ஏன்னா, இப்படி ஒரு படம், அதுவும் வந்து ஒரு சென்சிட்டிவான படம். ஏன்னா, இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வரேன்றப்போ, அது ஒரு விஷயம் நெறைய பேரா சென்சிட்டிவா போகும். அது வேற மாரி ட்ரீட் பண்ணும். அப்பதான் வந்து கரெக்ட்டா வந்து மக்களுக்கு வந்து பொதுவும். அது வந்து கரெக்ட்டா வந்து ஒரு இம்பாக்ட் குடுக்கும். அது வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா வேற மாரி ட்ரீட் பண்ணா, அது அப்படியே வந்து கரெக்ட்டா வந்து சோல்ஃபுல்லா போய் படம் வந்து அழகா மக்கள் மத்தியில வந்து அமையுமோ, அத வந்து கரெக்ட்டா வந்து அந்த பல்ஸ புடிச்சுக்கிட்டு, கரெக்ட்டா வந்து எங்க அடிச்சா எங்க சிக்ஸர் வருமோ, அது வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்கிறாரு. உண்மையா சொல்றேங்க. படம் பார்த்து முடிச்சு வரப்போ, என்ன படம்ல அப்படின்ற மாரி தாங்க எனக்கு தோணுச்சு. ஏன்னா, இந்த படம் வந்து ஆல்ரெடி வந்துட்டு வந்துட்டு பெரிய ஷோ ஓட்டியிருக்காங்க. ஸோ நெறைய ஸ்ட்ராங் இன்சைட் ரிப்போர்ட்ஸ் இந்த படத்துக்கு வந்துருந்துச்சு. ஸோ நெறைய பேர் வந்து படத்த எடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காங்க வந்துட்டு, இந்த வருஷம் தமிழ் சினிமால வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜெம்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாமும் வந்துட்டு சரி அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு, ஓகே இந்த படம் நல்ல படமா இருக்கும். கண்டிப்பா நல்ல படமா இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்குறப்போ செம்மையான ஒரு படமா தான் அந்த ஒரு ஃபீல் குடுத்துச்சு. சரி கண்டிப்பா நல்ல படமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிட்டு சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச மாரியே தெரியல. அந்த மாரியே ஒரு படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம எங்கேஜிங். நீங்க எங்கேயுமே திரும்ப மாட்டீங்க. அந்த மாரி ஒரு படம் வந்து ஃபுல்லா எங்கேஜிங் பண்ணும். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கிறப்போ, ஓகே படம் உண்மையா நல்லா தான் இருக்கு. உண்மையா சத்தியமா சொல்றேன் படம் நல்லா தான் இருக்கு. கொடுத்த காசுக்கு செம்ம வருது. பட் இவங்க சொல்ற அளவுக்கு படம் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே செகண்ட் ஹாஃப் பார்ப்போம்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சு வர்றப்போங்க, இவங்க சொன்னாங்க பாத்தியா ப்ரீமியர் ஷோல நெறைய இந்த ரிவ்யூஸ்லாம் குடுத்தாங்க பாத்தியா பாசிட்டிவ் ரிவ்யூஸு. அதுக்கு மேல இந்த படம் வந்துட்டு செம்ம ஒர்த்துன்னே சொல்லுவாங்க.